நல்லா கவனிச்சிடுங்க, ஓகேவா? நல்லா கவனிச்சிடுங்க, ஓகே. சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்களேன், யாருக்காவது சரியா இருக்கா சொல்லுங்களேன். இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இப்போ சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், தைராய்டு மாத்திரை நிறுத்திடலாம். அது மட்டும் இல்லை, வெயிட்டை வேற குறைச்சிடலான்னு. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், பிபி மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம் அப்படின்னு. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இப்போ இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இது போக வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காயிலையும் பயங்கர ஃபேமஸ். இப்போ கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களா? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், நாவல் பழம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக கடைபிடிக்கலன்னு வைங்களேன், மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும், எப்படி ஒழுங்காக நீங்கள் போட்டிருந்தா கூட எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதனால் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?